விஜயோட வெற்றி ரியல் இல்லைங்க. அது வெறும் ரீல்ஸ் மோகம் தான். இந்த ஃபேன்ஸ் கண்மூடித்தனமான இந்த அவரோட ஆதரவாளர்கள்னால அவர் ஜெயிச்சு வந்துட்டாரு. ஜஸ்ட் அ ஃப்ளூக். அதாவது தப்பான ஒரு உதாரணமாக இருக்க போகுது அப்படின்ற அந்த கருத்துக்களும் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து ஒரு காணொளி போட்டிருந்தேன்ல. அதாவது அதுல நம்ம பிள்ளைங்களும் அரசியல் பழகணும், இன்ஃபார்ம்ட் பெர்சனா கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற காணொளி. நெறைய கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. ஒன் பை ஒன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுல இந்த மாரி கருத்துக்களும் கண்டிப்பாக இருக்கு நண்பா. ஸோ இந்த காணொலிய என்ன பின்தொடர்க நெறைய பேர் பெற்றோர்கள், பிள்ளைங்க ஆமாங்களா? கண்டிப்பாக வீட்ல இருக்க பிள்ளைங்க கிட்ட நிச்சயமாக பெற்றோர்களே இத நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காணொலிய அவங்ககிட்ட காட்டுவீங்க. ஏன்னா நான் எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நல்லது, கெட்டது எல்லாமே இருக்கும். எந்த ஒரு நபர எடுத்துக்கிட்டாலும் அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது எதெல்லாம் ராங்கா போகும் அப்படின்னு நான் ரொம்ப கொஞ்சமா தான் யோசிப்பேன். எப்படிலாம் இது சரியா போகும்? ஐ அம் வெரி ஆப்டிமிஸ்டிக். அதாவது இதனாலேயே சில பேரு என்ன சார்ந்தவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவாவே பார்க்காத, கேர்ஃபுல்லாவும் இருக்கணும் அப்படின்னு. பட் இந்த பழக்கம் என்ன எப்பயுமே இதே எனர்ஜியில வச்சிட்டு இருக்கோம். இதே ஸ்மைலோட வச்சிட்டு இருக்கோம். இதே நம்பிக்கையோட வச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல ஆஃப் கோர்ஸ் இப்ப ஒரு நடிகர் சார்ந்து நான் ஃபேனா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஏன்னா நெறைய கிரிட்டிக்ஸ் வரும். நெறைய விஷயங்கள் அதுவும் குறிப்பா இந்த மாரி நேரத்துல அந்த மாரி விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும். பட் இப்ப நெறைய காணொளிகள் நீங்க அடுத்து அவர பத்தி நீங்க பார்க்க ஆரம்பிப்ப. இந்த ஒரு கருத்த கண்டிப்பாக டேக் நோட் பண்ணுங்க. அதாவது ஜஸ்ட் ஓவர் நைட் ஒரு சக்சஸ், அவர் தப்பி தவறி ஜெயிச்சுட்டாரு, பிளான் இல்லாம ஜெயிச்சுட்டாரு, திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அத கொஞ்சம் அப்படியே மாத்தி ரிவர்ஸ் பண்ணி போடுங்க. 2011ல அவர் தந்தி டிவிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்ப ரீசெண்டா பார்த்தேன். 2011 15 வருஷத்துக்கு முன்னுக்குங்க. ஸோ அதுல அவங்க கேட்டிருந்தப்ப, இப்ப தற்போதைய நிலை இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தப்ப, இப்ப என்னோட ஃபோக்கஸ் கண்டிப்பாக நடிப்பு தான். பட் இது மட்டும் என்னோட நிலை இல்ல. எதிர்காலத்துல கண்டிப்பாக நான் தமிழ்நாடு மக்கள் இந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் பேசிட்டு, அதுக்கு ஓவர் நைட்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பயே நான் அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் அப்பயே சொல்லியிருந்தாரு. பாருங்க, இதில நான் பேச போறது அரசியல் அப்படின்றத விட உளவியல் நண்பா. அதாவது நம்மளோட மைண்ட் செட். நம்மளுக்கு எது வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளோட சக்சஸ் எப்பயுமே ஓவர் நைட்ல இருக்காது. அதற்குண்டான முதல்ல மன ரீதியான தயார்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேம் திங் அவரோட லைஃப்லயே பார்க்க போனீங்கன்னா, மொத நடிக்க வந்தப்போ இந்த மூஞ்சிலாம் நடிப்புக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஐ திங்க் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அத ஓவர்டர்ன் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சம்டைம்ஸ் இது அவங்க அப்பா ப்ரொடியூசரா இருந்தாரு, அல்லது காசு வந்துருச்சு, ஜெயிச்சு வந்துட்டாரு, இந்த சப்போர்ட் இந்த மாரி நம்ம லக்க பத்தி மேடம் சொன்ன மாரி ரொம்ப நெகட்டிவாக ஒரு 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 இதாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, சில விஷயங்கள ஆப்டிமிஸ்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சோம்னா, அதுலேருந்து நல்ல விஷயங்கள நம்மளால கத்துக்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, பிள்ளைங்கட்ட சொல்லி வளங்க. உன்னால எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீ மனதார முடிவு பண்ணி, அதற்குண்டான மன ரீதியாக தயார்நிலை. இத நான் பல காணொளிகள்ல சொல்லியிருக்கேன். என்னோட பல தன்முனைப்பு பயிற்சிகள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். விஷயம் என்ன தெரியுங்களா? உடல் ரீதியாக தயார் பண்றதுக்கு முன்னுக்கு, மன ரீதியாக தயார்நிலை. எனக்கு இது வேணும், இதற்காக நான் தான் உழைப்ப போடணும், நான் தான் முயற்சிகள எடுக்கணும், நான் தான் தயாராகணும் அப்படின்னு மன ரீதியாக தயார்நிலையே உங்கள 60% வெற்றி பெற்றவராக ஆக்கிவிடும். அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல இருந்து, நம்மளோட சூழ்நிலையில இருந்து எல்லா விஷயங்களும் அதற்குண்டான வழிகள நம்மளுக்கு வச்சு கொடுக்கும். இதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மேஜிக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு. அந்த மேஜிக் இப்ப கண்கூடா பார்த்தோங்க. அதாவது அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் எல்லா விஷயங்களும் அகெயின்ஸ்ட் பண்ணி திடீர்னு அந்த மாறி வந்த ஒரு விஷயம் அப்படியே படம் பார்த்த மாரியே நெறைய பேருக்கு ஃபீலிங் இருக்கும். என்னடா இது இப்படிலாம் மாறுது அப்படின்னு. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீலிங் குடுத்ததுக்கு காரணம் லக் கிடையாது நண்பா. தயார் நிலை. அந்த தயார் நிலை 1, 2 நாளு அல்லது சில எக்ஸ்டர்னல் சப்போர்ட்னால மட்டும் கிடைக்காது. இந்த மாரி ஒரு மேஜிக் நடக்கணும் நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் அப்படின்னா, அதற்குண்டான ஒரு தெளிவான ஒரு முடிவு, ஒரு டிசிஷன் நிச்சயமாக ஒரு நபர் எடுத்து, அதற்குண்டான அந்த பிரிப்பரேஷன் நம்மளோட உடம்பே அந்த விஷயத்த இதனால தான் இப்ப நீங்க ஒரு விஷயம் ஓகே டாக்டர் ஆக போறேன்னு நீங்க முடிவு பண்றீங்களா? நான் ஆக போறேன். முதல்ல மன ரீதியாக நம்பி அதுக்கு சந்தேகப்படாம வச்சு அந்த ஒரு விஷயத்த தயார் பண்ணி கொண்டு போறது மைண்ட் செட், உளவியல். ஸோ இதுதான் ஆக்சுவலி ஏன்னா, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் ஃபேமஸா இருக்கிறப்ப, அதுலேருந்து நம்ம கத்துக்கிட்டு பகிர்ந்துக்கிறப்ப, அது இன்னும் நெறைய பேர ரீச் பண்ணும். நான் அப்படிதான் இந்த சந்தர்ப்பத்த பார்க்குறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் டாக்கிங் அபவுட் விஜய்ஸ் விக்டரி கண்டிப்பாக அடுத்து அமைச்சர் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப, ஆஃப் கோர்ஸ் நெறைய பேரு வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அகெயின் ஐ பிலீவ் அவரு மைண்ட் செட் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சிருந்தாருன்னா, ஐ திங்க் ஹஸ் பீன் அச்சீவ். பட் அதே நேரத்துல இல்ல நான் சேவை செய்யணும், அதற்குண்டான விஷயங்கள் எனக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்ல கடந்த 15 வருஷமாக அவர் இருந்தாரு அப்படின்னா, அதோட மாற்றங்களையும் அதற்குண்டான அந்த சப்போர்ட்டையும் கண்கூடாக இதுக்கப்புறமும் பார்க்க ஆரம்பிப்போம் நண்பா. ஓகே. ஸோ கண்டிப்பாக மறுபடியும் சொல்றேன், என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நடந்த வரைக்கும் அப்படியே மேஜிக்கலா ஒரு 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 சினிமேட்டிக்கா இருக்கா? இது ரீல் இல்ல. இது ரியல். அண்ட் இந்த ரியல் இந்த நடந்ததுக்கு காரணம் லக்கோ, ஆதரவோ அல்லது ஃப்ளூக்கோ கிடையாது நண்பா. இதுக்கு காரணம் கண்டிப்பாக உளவியல். மைண்ட் செட். அது நம்மளாலயும் முடியும், உங்களாலயும் முடியும்.
சேம் ஆவறதுக்கு சொல்ல, நீ எதை நினைத்தாயோ அதை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும். அதற்கு முதல்ல நீ தயாராக இருக்கிறாய். உன்னால் முடியும். நீ அதற்கு தகுதியானவன். அதற்காக நீ உழைப்ப போறதுக்கு தயாராக இருக்கிறாய் அப்படின்னு நீ தயாராகிறப்ப எல்லா விஷயங்களும் பிரபஞ்சம், கடவுள் உட்பட அது நமக்கு கண்டிப்பாக வழி கொடுக்கும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ரசிகராக, ஃபேனாக அந்த மாதிரி பகிர்ந்துக்கிறத விட, அதுலேருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஐ திங்க் லாஜிக் தானே. நான் பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம் உங்களால யோசிச்சு பார்க்க முடியுது தானே. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நெகட்டிவே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரியான பாசிட்டிவான விஷயத்துல நம்மளால என்னத்த கத்துக்க முடியும், எடுத்துக்க முடியும்னு பாருங்க. நெகட்டிவ் தள்ளி வச்சுட்டு நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு அவங்க செய்றாங்களோ இல்லையோ, நம்ம லைஃப்ல கடைப்பிடிச்சு நல்லா இருந்துட்டு போவோமே. உண்மைதானே. ஸோ இப்ப தெரியுதா பெற்றோர்களே? ஏன் வந்து பிள்ளைங்கிட்டயே கண்டிப்பா இந்த காணொலிய பகிர்ந்துக்க சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பார்க்க தான் போறாங்க. அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்கள அவங்க கிட்ட காட்டுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மனிதரிடம் அந்த நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னா, அத அவங்க பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஓகே. ஸோ நேத்து மாரி நல்ல கண்ணியமான முறையில கமெண்ட் பண்ணுங்க. காணொளி வந்து முடிஞ்சா பகிர்ந்துக்க. வெற்றி வணக்கம். டாக்டர்